தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் மிகவும் ஆக்ரோஷமாக தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருந்து தற்பொழுது தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் தனது தேர்தல் வாக்குறுதியான ஊழலுக்கு எதிரான அரசியல் என்பதை சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். பதவியேற்ற சில நாட்களிலேயே நோ மெர்சி என்ற அதிரடி பாணியை கையில் எடுத்துள்ள அவர் முந்தைய திமுக அரசின் அமைச்சர்களாக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் நேரு ஆகியோருக்கு எதிராக எடுத்துள்ள நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த அரசியலையும் அதிர வைத்துள்ளது. முதலாவதாக நகராட்சி நிர்வாகத்துறையில் 2500க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப 634 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக எழுந்த புகாரில் முன்னாள் அமைச்சர் நேரு சிக்கியிருந்தார். இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் முந்தைய அரசு முட்டுக்கட்டை போட்டு வந்த நிலையில் முதல்வர் விஜய் பொறுப்பேற்ற உடனேயே சட்டத்தின் வேகத்திற்கு பச்சை கொடி காட்டினார். இதன் விளைவாக நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இப்போது நேரு மீது அதிகாரப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது திமுக முகாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆரம்பகட்ட அடியாகவே கருதப்படுகிறது. இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் முதல்வர் விஜய் எடுத்த முடிவு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்றே சொல்லலாம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை விசாரணை நடத்த மாநில அரசின் ஒப்புதலுக்காக காத்திருந்தது. முந்தைய அரசு சுமார் ஒரு ஆண்டு காலம் இந்த கோப்பையை ரகசியமாக நிலுவையில் வைத்திருந்தது. ஆனால் முதல்வர் விஜய் ஆதாரங்களை ஆய்வு செய்து உடனடியாக ஒப்புதல் அளித்து கோப்பினை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். ஆளுநரும் ஒப்புதல் அளித்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி மீதான சட்ட நடவடிக்கைகள் மீண்டும் புயல் வேகத்தில் சுழல தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அதிரடி நடவடிக்கைகள் எதையும் முதல்வர் விஜய் அரசு புதிதாக உருவாக்கவில்லை என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். முந்தைய ஆட்சியில் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி முடக்கி வைக்கப்பட்டிருந்த கோப்புகளுக்கு உயிர் கொடுத்து சட்டத்தின் கடமையை செய்ய முதல்வர் அனுமதித்துள்ளார். இது அரசியல் பழிவாங்கல் அல்ல, அரசியல் நேர்மை என்று அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். தேர்தலுக்கு முன்பு தனது கட்சியை விமர்சித்தவர்களுக்கு தனது நேர்மையான நிர்வாகத்தின் மூலம் விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிற்க வேண்டும் என்ற இந்த தெளிவான நிலைப்பாடு தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை வித்திட்டுள்ளது.